ஒரு சின்ன கிராமத்துல ஸ்பெண்ட் பண்ண டைம் என் வாழ்க்கையோட பெஸ்ட் டேஸா மாறும்னு நினைக்கல. திஸ் இஸ் டே ஒன் ஆஃப் பட்டுக்கோட்டை vlog. ஒரு 2 months பிஃபோர் நான் என் ஃப்ரெண்டோட வில்லேஜ்க்கு போயிருந்தேன். அங்க நான் என்னெல்லாம் பண்ணேன்றத கம் எக்ஸ்பீரியன்ஸ் வித் மீ. டே பிஃபோர் நைட் எங்க அப்பா பஸ் ஏத்தி விட்டாங்க. நாங்க தாமரன்கோட்டைக்கு ஏர்லி மார்னிங் ரீச் ஆன உடனே எங்களை முதல்ல வெல்கம் பண்ணது டூடோமோனஸ் தான். அது வேற யாரும் இல்ல, என் ஃப்ரெண்டோட டாக் தான். வில்லேஜோட அட்மாஸ்பியர் ரொம்ப காமா இருக்கும்னு சொல்லுவாங்க. சிட்டி லைஃப்ல இருக்கிற நாய்ஸும் ரஷ்ஷும் அங்க ஒண்ணுமே கிடையாது. நாங்க ஃப்ரெஷ் ஆயிட்டு பக்கத்துல இருக்க கடைக்கு போய் மில்க் பாக்கெட் வாங்கிட்டு வந்து சில்லுன்னு மார்னிங்ல சூடா டீ போட்டு சேவ ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் வீடு வாசல்ல கோலம் போட்டு முடிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு அந்த மார்னிங் ரொம்ப ஸ்பெஷலா ஃபீல் ஆச்சு. நாங்க ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கிள் 2 நாட்டுக்கோழிய லஞ்சுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. பிரேக்ஃபாஸ்டே ரொம்ப டேஸ்டியா விருந்து மாதிரி செஞ்சிருந்தாங்க. சாஃப்டா இட்லியோட ப்ரான் கிரேவி செம்மையா இருந்துச்சு. சாப்பிட்டு முடிச்ச உடனே ஆன்ட்டி மதியான சமையலுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மத்தியான நேரத்துல நாங்க சாப்பிட்ட லஞ்ச் ஹோம்மேட் நாட்டுக்கோழி பிரியாணி, நண்டு வறுவல், முட்டை, சிக்கன் கிரேவி, ஒரு ஃபுல் வில்லேஜ் விருந்து மாதிரி இருந்துச்சு. சாயங்காலத்துல பக்கத்துல இருந்த கோவிலுக்கு போனோம். அங்க இருந்த குளம், மரம், சுத்தமான காத்து எல்லாமே செம்ம. அந்த சிட்டி லைட்ல இருந்து வந்த ஸ்ட்ரெஸ் எல்லாத்தையும் மறக்க வச்சிருச்சு. அந்த காம் சரௌண்டிங்கும் சிம்பிள் மூமெண்ட்ஸும் அந்த நாள மறக்கவே முடியாத மெமரியா மாத்திடுச்சு. உங்க ஃப்ரெண்ட்ஸோட காலேஜ் லைஃப்ல இந்த மாதிரி விஷயம் எல்லாம் கண்டிப்பா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. பிகாஸ் திஸ் டைம் உங்க லைஃப்ல திரும்பி வராது. நீங்க பட்டுக்கோட்டையை இன்னும் ஒரு டைம் கூட விசிட் பண்ணலனா கண்டிப்பா விசிட் பண்ணி பாருங்க. பிரெத் டேக்கிங் எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. அந்த நாள் ரொம்ப மெமரிஸோட முடிஞ்சது. டே 2ல நாங்க எதுக்கு இங்க வந்தோம், என்ன பண்ண போறோம், மறக்காம பார்ட் 2ல பாருங்க.